பேய்படனாவே பொதுவாகவே ஒருத்தர் இறந்தாங்கன்னா அவங்க இறந்ததுக்கான யார் காரணமோ அவங்கள தேடி பழி வாங்குறதா தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இங்கே வர பேய் யார் எதுன்னே தெரியாமல் ஒரு குடும்பத்தை அட்டாக் பண்ணுது. அதுவும் அந்த பேயை பார்த்து யாரெல்லாம் பயந்து ரியாக்ட் ஆகுறாங்களோ அவங்கள பார்த்து அது கொல்லுது. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டைரெக்டாக படத்துக்குள்ளே போகலாம் வாங்க. ஜஸ்டின் ரூமில் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா திடீர்னு ரூம்குள்ளே வந்து நீ இப்போ சாப்பிட வரணும், இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எப்படி நடந்துக்கணும்னு ஞாபகம் இருக்குல்ல, அவன் திரும்பவும் வந்துட்டா நீ எதையும் கண்டுக்காம இருந்தாவே போதும், அவன் நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். இந்த பையன் குழப்பமாகறான், யார் என்னன்னே தெரியல. சரி வாப்பா சாப்பிட போலான்னு கதவு டோர் கிட்ட போயிட்டு திரும்பி ஒரு நிமிஷம் பார்க்குறான். சரின்னு போலான்னு கிளம்பும் போது அந்த பையன் அந்த ஆப்போசிட் ரூமும் ஒரு மாதிரி பார்த்துட்டு சரின்னு டக்குன்னு இறங்கி கீழே போயிடுறான். கீழே போனால் அவங்களுடைய அம்மாவும் அக்காவும் ஆல்ரெடி டேபிளில் உக்காந்துட்டு இருக்காங்க. இவங்களும் போய் அவங்க கூட ஜாயின் ஆகிக்கிறாங்க. அப்போ அப்பா இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுறாரு. எதை பற்றியும் கண்டுக்காம ஒழுங்கா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜஸ்டின் பயத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதும் அப்பா இதை சமாளிக்க அவருங்கிட்ட பேசுறாங்க. எதை பற்றியும் யாரும் கவலைப்படாம அமைதியாக சாப்பிடுங்க, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே எமிலி கிட்ட மேத்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது உடனே ஜஸ்டின் இருந்துட்டு ஆக்சுவலாக இங்கே என்னதான்ப்பா நடக்குது அப்படின்னு கேட்கலாம். யார் அவ அப்படின்னு கேட்கும்போது அமைதியாக சாப்பிடுப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இவன் கேட்காம அதை கத்திட்டே இருக்கும்போது உடனே அவன் டேபிளை அடிக்கிறான். உடனே ஒரு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டு யாரோ கீழே நடந்து வர மாதிரி இருக்கு. உடனே ஜஸ்டின் இருந்துட்டு அவன் கையில் இருக்க ஸ்பூன் எடுத்து அதன் வழியாக பின்னாடி என்னதான் வருது அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா பின்னாடி ஏதோ பிளாக் கலர்ல உருவம் அவனை நோக்கி வருது. உடனே அவன் பயந்து போய் அந்த ஸ்பூனை கீழே வச்சிடறான். பார்த்தா அந்த உருவம் மெல்ல முன்னாடி வந்து ஜஸ்டினுடைய அக்கா எமிலி மேலே ஷோல்டரில் கை வைக்குது. உடனே இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்து போய் மூச்சு அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எமிலி இருந்துட்டு அப்பா எதனா செய்யுங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. உடனே அவருடைய அப்பாவும் அமைதியாக சாப்பிடுங்கப்பா, அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே போயிடும் அப்படின்னும் சொல்கிறாரு. ஆனால் எமிலியுடைய அம்மா இருந்துட்டு நம்ம இப்படியே எத்தனை நாள் தான் இருக்கிறது, இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது எமிலியுடைய அப்பா அமைதியாக சாப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கால் வர நான் போய் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எமிலியுடைய அம்மாங்கிறது கிளம்புறாங்க. உடனே அந்த கோஸ்ட்டும் எமிலி மேலேருந்து கை எடுத்துட்டு அவங்க அம்மா பின்னாடியே போகுது. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு எங்களை விட்டு போ, ஏன் எங்களை இப்படி சித்திரவதை பண்ணுற அப்படின்னு கத்தும்போது அந்த பேய் உடனே எமிலியோடைய அம்மா ரூம்குள்ளே தள்ளி இழுத்துட்டு போய் உள்ள எலும்பு நொறுங்குற சவுண்டெல்லாம் கேட்குது. அவங்கள சாபம் அடிச்சிருது போல. உடனே அந்த டோரை எட்டி உதைக்கவும் எமிலியோடைய அப்பா பறந்து போய் அப்புறம் அதே இடத்துல விழுந்து இறந்துடுறாரு. இப்போ இதெல்லாம் பார்த்த ஜஸ்டின் ரொம்ப பயத்தில் இருக்கும்போது அந்த ரூமை விட்டு மெல்ல அந்த பேய் வெளியே வருது. உடனே எமிலி ஓடி வந்து அவனுடைய தம்பியை அவ பக்கம் திரும்பிட்டு இங்கே எதுவுமே நடக்கல, நார்மலாக இரு ஜஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜஸ்டின் இருந்துட்டு அவங்க அக்கா கண்ணாடி வழியாக அந்த பேயை பார்க்குறான். உடனே அந்த பேய் அவங்க கிட்ட ஓடி வருது.